சில பேர் கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகுதுமா குழந்தை இல்லை அப்படிம்பாங்க. சிலருக்கு வந்து அந்த குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய வருத்தமாக இருக்காது. அம்மா கிடைக்கிறப்ப கிடைக்கட்டுமா, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு அவர் அவருக்கு நான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய வழியாகவே இருந்துட்டு இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோமா, ஏன்னா எல்லாரும் கேட்பாங்களே, கல்யாணம் ஆனால் அடுத்த விஷயமே இதை பற்றி தானே கேட்க ஆரம்பிப்பாங்க. அது ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்றது யாருக்குமே தெரியறதில்ல. நான் தொடர்ந்து என்னோடய பதிவுகளில் நீங்கள் செய்கிற பாவங்களில் இது ஒன்று. கல்யாணமான ஒருத்தவரை பார்த்து குழந்தை இல்லாதவங்களை பார்த்து இன்னும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். சில பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் குழந்தை விஷயத்தில். இப்போ இந்த ஜாதகம் பாருங்களேன், 5ல் நீச குரு, 5ல் கேது, 5க்குரியவன் நீசம். இவங்க வந்து இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஒரு 2-3 நாள் தான் வித்தியாசம் பிறந்தது. அதனால் இவங்க ஜாதகம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். லக்னமும் நட்சத்திரமும் மட்டும்தான் வேறு, மீதி எல்லாமே அதே இடத்துல தான் இருந்தது. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்போ அவங்களுக்கு நான், நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா அதை தொடர்ந்து பண்ணுங்கள், ஏன்னா மருத்துவர்களினுடைய ஆலோசனை அறிவுரை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஒரு கோவில் சொல்லியிருந்தேன். அந்த கோவில் திருவண்ணாமலை பக்கத்தில் மருதாடு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய புரந்தீஸ்வரர் கோவில். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு புரந்தீஸ்வரர்னு பேர், அம்பாளுக்கு இந்திர பிரசாதவல்லி அப்படின்னு பேர். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். யாருக்காவது வாய்ப்பு இருந்தால், அதே மாதிரி யாருக்காவது தேவை இருந்தால், அல்லது உங்கள் ஜாதகத்தில் கூட இந்த அமைப்பு இருந்தால், மருதாடு புரந்தீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.